இது வந்து சவுத் இண்டியன் ஐ சேனல். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. அதனால் உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த இடம் என்னான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட முடிவில் இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயிரை கூடுகிறார், அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம ஐயா நம்ம சொல்றாங்க.
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அன்பு செய்யணும் வளர்க்கணும். ஆனா அந்த கோயில் அமைப்பதற்கு ஞானத்திலே சிறந்த ஒரு நல்ல உத்தமருடைய அறிவை தான் கோயிலாக கட்டப்பட்டது. அப்படி புறத்திலே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க அனைத்து கோயிலும் ஆன்மாவுடன் இருக்கக்கூடிய ஒளியை அறிய கொண்டதுதா. திருவாசகத்தில் பஞ்சபூதமும் நாத பிந்துமே உலகத்தில் இருக்கிற பெரிய கோயிலாக உருவமாக இருக்கின்றது. அந்த பெரிய உருவமாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவரும் நம்ம கிட்ட இருக்கிறது தத்துவம். அதுதான் நீ யார்? இயற்கை தான். நாம் அனைவருமே இயற்கை தான். இயற்கையை நம்ம வேறாக நினைக்க வேண்டாம். இயற்கையிலிருந்து வந்த ஒரு அறிவு ஒளிதான் நாம் அனைவருமே. இந்த அறிவு ஒளியை அறிய வேண்டும் எண்ணற்ற ஞானிகள், வள்ளலார், திருவள்ளுவர், ஔவையார், சுவாமி, இப்படி பல உத்தமர்கள் நம்ம குழந்தை கூட இருக்கிறவங்களுக்கு அறிவை அறிந்து கொள் மகனே மகளேன்னு சொல்றாங்க. அப்ப அறியும் அறிவினை அறியாரே என்று வேதத்தில் வரக்கூடிய வாசிட்டான்னு சொல்றது நம்ம ஐயா சொல்றோம். அப்ப அறியும் அறிவினை அறிந்த பின்னை பிறப்பு இல்லை. என்ன இருக்கு? முதிர்ந்த அறிவாக வீடுனா முக்தி. அதாவது நாம் எங்கிருந்து வந்தோம்? ஒளியிலிருந்து வந்தோம். அந்த ஒளிக்குள்ள போக முடியும். அப்போ உள்ளத்துல இருக்கிற ஒரு பொருளை தான் சொல்றோம். நம்ம கோயில் போனா விநாயகரை கும்பிடுறோம், முருகனை கும்பிடுறோம், கும்பிடுறோம், ஆஞ்சநேயரை கும்பிடுறோம், இதெல்லாம் ஒருத்தமே. ஆனா ஒன்று ஏன் நமக்கு தெரியவில்லை? பலவாக இருக்கிறோம். ஒன்று இதுக்கு நம்ம ஆன்மாவுக்குள்ள வரும்போது, அதற்குள்ள வரும்போது, ஞானம் என்ற அறிவை வரும்போது ஒன்றுக்கு வரக்கூட அர்த்தமானார். உள்ளத்து ஒருவனை அவர் எப்படி இருக்காரு? ஜோதியா தான் இருக்காரு. ஞான சித்திரத்தை போடக்கூடிய உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேல வெச்ச விளக்கு எரியதடி அப்படின்னு ஒரு தீபம் எரியுது. இந்த வேகத்துல ஒரு விளக்கு எரியுது. இதுதான் வளர்றோமா? தண்ணீர் விளக்கெறிந்த தன்மை போல் மாந்தர்களிடம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்கி நிற்கும் கண்மணியாம். தண்ணீரை விளக்கெறிந்தாங்க நம்ம பெருமானார் புகழ்றோம். அவர் அதை சொல்லலை. எப்படி தண்ணீரை விளக்கெறியதோ மகனே அடியார்களே, அதே போல உங்க ஆன்மாக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது, உங்க உயிரில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை சொல்ல நமக்கு உபதேசம் பண்றாரு. நம்ம பெருமானார் தண்ணீர் விளக்கு எரிந்தாரு, அவர் போட்டணும். அவர் அதை பற்றி அவர் நினைச்சா அண்ட சராசரத்தை இயக்குவார். அவர் ஆக்குறார். நம்மளையும் அவரை போல ஆக்க நினைக்கிறார். அவரோடு நாமும் மீன் ஒரு தாய் வைத்துக்குள்ள போகாம இருப்பதற்கு அவர் தடை செய்கிறார். அப்ப தண்ணீர்ல விளக்கெறிந்தது அவர் பார்த்தது போல நம் உயிரில் இருக்கக்கூடிய விளக்கு சங்கமே கண்டு கடிக்கவும் சங்க சார்பில் கோயில் கண்டுவது சங்கமே பெரிய சங்கத்தில் ரூட்டி துறந்தவும் சங்கத்தில் அடியே சங்கமே பெரிய விட்டனை பாடி ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் அந்த சாப்பாடு போடுறது இந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறது, வெளியே சொல்கிறது அதுதான் கிடையாது. இங்கே சாப்பாடு இருக்கும். கிராமத்துக்கு கிராமம் படுது. அது மாதிரி நீங்கள் இதுமாரி செய்கிறத பள்ளிக்கூடமும் போய் நாங்கள் பண்ணி தமிழ் அருள் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆக அவங்களாம் அது ஒரு மரம் என்ன அது ரொம்ப என்ன பசங்களுக்கே கடவுள்னா நம்ம சொல்கிற இயற்கை கடவுளை உருவாக்க கடவுள்லாம் எல்லாத்தையும் கிறிஸ்துவருக்கு வேறு, இந்துக்கு வேறு, முஸ்லீமுக்கு வேறு கிடைக்காது. எல்லாருக்கும் ஒரே கஷ்டம், எல்லாருக்கும் ஒரே ஒன்று இது தெய்வம், இது பசங்க பார்த்து எனக்கு இதெல்லாம் இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வள்ளலார் சொல்கிறது மட்டுமே சொல்லு, வேறு எதுவும் சொல்லாத அப்படின்னா கண்டிஷன் போடுவாங்க. இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா சொன்னது எல்லாருக்குமே சொல்லுங்க. அதாவது ஒத்த அறிவால் உயிர் வாழ்வால் மற்ற ஏன் செத்தாலும் வைக்கப்படணும். ஒத்த கருத்து உள்ள இந்த எல்லாருமே தாண்டி எடுத்து சொல்லலாம். வாழையடி வந்த பெருக்கூட்டம் அதை விட்டு யார் ஒருவன் அப்படின்னு தடைக்கலாம். அதுமாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாரி தொடர்ச்சி என்ன நிறைய உறுப்பினர் தேவை. ஆமாங்க, நீங்கள் கணிச்சதெல்லாம் கரெக்டு தான். இந்த வீடியோவில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மீஞ்சூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நெய்தவாயில் என்ற ஊரில் இருக்குது. இங்கே ஜோதி குரு ஞான சபைன்னு நடந்துட்டு வருது. இங்கே மெய்ஞானத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. இந்த மெய்ஞானத்தால் என்ன பயன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரையும் அந்த உயிரின் மேன்மையையும் பற்றி அறிஞ்சிக்கிறது தான் அந்த சபையோட குறிக்கோள். எல்லா உயிரையும் மேன்மைப்படுத்தி உண்மை என்ற அந்த உயிரை உங்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே பயின்று ஆன்ம லாபத்தை பெறும்படி எங்கள் சேனல் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.